ஒரு விஷயம் என்னன்னா, இத முன்னாடியே செஞ்சிருக்கலாம். 8 வருஷமா ஆயிடுச்சு. இப்போ இத பண்ண முடியும்னா, அத ஏன் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே! 1 கிலோ அரிசி அன்னைக்கு விலைக்கு வந்து ரூ. 20 இருந்தது. நீங்க ரூ. 50 வச்சா குழம்பு சோறு ஆக்கிடலாம். இன்னைக்கு ரூ. 500 வச்சாலும் ஆக்க முடியாது. பணக்காரங்களுக்கு வேணா தெரியும், எங்களுக்கு அந்த எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. எப்பயும் போல உழைக்கிறோம், எப்பயும் போல தான். ஜிஎஸ்டி குறைப்புனால எங்களுக்கு எந்த பலனும் கிடைச்ச மாதிரி தெரியல. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க. நீங்க பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் வழி போட்டு ஒரு சாப்பிட்ற தண்ணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்துக்கும் வழி போட்டு மக்களை படாத பாடு பற்றி வச்சுருக்கீங்க. இந்த ஜிஎஸ்டின்ற வகையில் நிறைய நகை விலையெல்லாம் ஏறி போச்சு. பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் பாட்டு ஜிஎஸ்டியை போட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த ஜிஎஸ்டியால் பல குடும்பம் அழிஞ்சிட்டு கிடக்குது. 2026 அவங்க என்னத்தை குறைச்சாலும் பிஜேபிக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு வரணும்னா என்னை பொறுத்தவரை இந்த டெக்டைல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணனா எங்கள் தொழில்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம நாட்டில் வந்து நம்மளோட முதுகெலும்பு இந்த கைத்தொழில் தான், இதுதான் சொல்லுவாங்க. அவங்க என்னதான் குறைச்சாலும் கூட்டினாலும் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். ஜிஎஸ்டி வரி குறைப்பு இத்தனை நாள் இல்லாம ஏன் இப்ப? அதுவும் 2026 எலெக்ஷனுக்காக தான். இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்கள் எப்படி பாக்குறாங்க, மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஜிஎஸ்டி வரி விதிப்பு கம்மியா இருக்கு, இதை பத்தி உங்களுடைய பார்வை என்ன, உங்களுடைய கருத்து என்ன? அதான் நிர்மலா சீதாராமன் ஆண்டவுடனே எல்லாத்துலேயும் ஏற்றி விட்டு வரி விதிப்பை போட்டு விட்டு எல்லாம் பண்ணி விட்டுலாம் செஞ்சுட்டாங்க. சும்மா இப்போ எலெக்ஷன் வருது, அதுக்காக நாடகம் ஆடுறாங்க. அது உண்மை இல்லை, அது நடக்காது. அவங்க என்னதான் குறைச்சாலும் கூட்டினாலும் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே காலடி வைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம். பொருட்களோட விலை குறையும், மக்களுக்கு நல்லது, பொதுமக்களுக்கு நல்லது. பொதுமக்களுக்கு எது நடந்தாலும் நல்லது தான். 2 வீலர் வண்டி அதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோன்னு வச்சிங்களேன், அதுக்கு 28%னாக்கா அது ஒரு 1000-2000 கம்மியாகிறதுனால ஒரு பெரிய ஒரு நல்ல திட்டம் தான். அத்தியாவசிய பொருட்களுக்கும் கம்மியா இருக்கு. ஆமாம், அத்தியாவசிய பொருட்களும் கம்மியாக இருக்குது, அதுவும் போட்டுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம நடைமுறையில் 22ஆம் தேதி மேலே தான் வரும்னு போட்டுக்கிறாங்க. அது போக தான் தெரியும் இன்னும் எது பண்ணுறாங்கன்னு. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த டெக்டைல்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணனா எங்கள் தொழில்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது டெக்டைல்ஸ் வந்து 5% போடுறாங்க. நம்ம நாட்டில் வந்து நம்மளோட முதுகெலும்பு இந்த கைத்தொழில் தான், இதுதான் சொல்லுவாங்க. அது மாதிரி இது 5% டேக்ஸ் போடுறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கெல்லாம் இப்போ லைனிங் வந்து 50 ரூபா விற்கிறோம். டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 2,000 ரூபா ஆகிப்போகுது டேக்ஸு. அது நம்மகிட்டே டேக்ஸ் போட்டு தான் வாங்குறாங்க. அது கம்மி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்கள் தொழிலுக்கு. உங்க வியாபாரத்துக்கு அதான் எங்கள் வியாபாரம் மீன்ஸ் டெக்டைல்ஸ் எல்லா டெக்டைல்ஸுமே 5%. எல்லா டெக்டைல்ஸுமே 5%. அதாவது இந்த துணி விற்கிறவங்களுக்கெல்லாம். அது மாதிரி நூலுக்கெல்லாம் 12%. அதெல்லாம் இப்போ இதெல்லாம் கம்மியாயிருக்கா என்னன்னு தெரில. அதே மாதிரி தையல் மிஷின் விலையெல்லாம் கம்மி பண்ணிக்கிறதா நியூஸில் வருது. அதான் 28%லேருந்து 18% பண்ணிக்கிறாங்க. முதல்ல மிஷின் விலையெல்லாம் ஒரு 5000-20,000 அதில் ஒரு 1000-1500 கம்மியாக வாய்ப்பு இருக்குது. வரவேற்கத்தக்கது தான். அதாவது இவ்வளோ நாளாக இல்லாமல் இப்போ இருக்கிறது வரவேற்கத்தக்கது தான். வரி குறைச்சிருக்காங்க. அத்தியாவசிய பொருள் விலை குறையும்னா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான். மக்களுக்கு தேவையானதான் இப்போ. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதை முன்னாடியே செஞ்சுருக்கலாம். 8 வருஷமாக ஆயிடுச்சு. அந்த 8 வருஷமாக வந்து இப்போ இதை பண்ண முடியும்னா, அதை ஏன் முன்னாடியே பண்ணியிருக்கலாமே. கரெக்ட். நம்மளுடைய ஃபார்மர் மினிஸ்டர் கூட சொல்லியிருக்காங்க, பி சிதம்பரம் சொல்லியிருந்த மாதிரி முன்னாடியே
பண்ணியிருக்கலாம். இப்போ பண்ணோம்னா இருந்தாலும் லேட்டாக பண்ணினா கூட நம்ம வரவேற்க தான் செய்யலாம். மேடம் அது என்ன சொல்ல முடியும் மேடம், ஆக்சுவலாக இது வந்து கட்சி இந்த டைம் எலெக்ஷன் டைம் அவங்க பண்ணுற வேலை அதே இது அதான் எலெக்ஷனுக்காக அவங்க கம்மி பண்றாங்க. பண்ணுவாங்க, பண்ண சான்ஸ். இந்த ஜிஎஸ்டின்ற வகையில் நிறைய நகை விலையெல்லாம் ஏறி போச்சு. இதை பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவர் பாட்டு ஜிஎஸ்டியை போட்டுக்கிட்டே இருக்கார். அது வந்து மறுபடியும் இந்த ஜிஎஸ்டியால் பல குடும்பம் அழிஞ்சிட்டு கிடக்குது. அதனால் இந்த ஜிஎஸ்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைக்கணும். இது எங்களோட வேண்டுகோளும் மக்கள் வேண்டுகோளும் அதுதான். இப்ப குறைச்சிருக்காங்க இல்லையா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குறைச்சது வந்து வரவேற்கத்தக்க விஷயம்தான். இன்னும் குறைக்கணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக குறைக்கணுன்றது எங்களோட கோரிக்கை. 2026 முன்னாடியே வரி குறைக்காம இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். வரி குறைப்போ எல்லாமே வரி இது இப்போ ஏற்ற மாட்டோம் எந்த ஒரு இதையும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு வரி குறைக்கிறாங்க. இவங்க வந்து எலெக்ஷன் டென்ட்டு, எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக இவங்க பண்ணுறது. ஆனால் குறைக்கிறது டவுட்டு தான். ஆனால் குறைச்சா நல்லாயிருக்கும். எலெக்ஷன் ஓட்டு வாங்குறதுக்காக அவங்க பண்ணுறாங்க இந்த வேலையை. எங்களுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியலை. ஒரு வேளை பணக்காரங்களுக்கு வேணால் தெரியும், எங்களுக்கு அந்த எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியல. எப்பயும் போல் உழைக்கிறோம், எப்பயும் போல தான். பெரிய வித்தியாசம் ஜிஎஸ்டி குறைப்புனால எங்களுக்கு எந்த பலனும் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்போது இந்த ஏழைங்களாம் என்னம்மா பண்ணுவாங்க? தங்கத்துக்கு மெயின் வந்து தங்கம். இப்போ வந்து நடுத்தர குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? நடுத்தரில் இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் வந்து எங்களை மாதிரி வண்டி இழுத்து பொழைக்கிறவங்க, ஒரு சிலர் வந்து மண்ணு சுமக்கிறாங்க. ஒரு வேலைக்கும் ஒவ்வொருத்தங்க செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜிஎஸ்டி வந்து பணக்காரங்களுக்கு போடலாம். அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பற்றாக்குறையாக தெரியாது. இப்போ எங்களை மாதிரி பாம்பாறு மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஜிஎஸ்டி வரி போட்டிங்கன்னா நாங்கள் என்னன்னு சொல்கிறது? 1 கிலோ அரிசி அன்றைக்கி விலைக்கு வந்து 20 ரூபா இருந்தது. இன்றைக்கி 50 ரூபா வச்சா குழம்பு சோறு ஆக்கிடலாம். இன்றைக்கி 500 ரூபா வச்சாலும் ஆக்க முடியாது. அப்போ ஜிஎஸ்டி வரியே கொஞ்சம் குறைச்சா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். இப்ப குறைச்சிருக்காங்களே, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ குறைச்சி இருக்கிறது வந்து இன்னும் எங்களுக்கு இன்னும் பெருசா மாற்றமா தெரியல. அதே மாதிரி தான் இருக்குது, சேம் தான். ஒன்று ஜிஎஸ்டி வரி குறைச்சிட்டாங்களே அப்படின்றதுனால நம்மளுக்கு 500 ரூபா செலவு ஆகிறது நின்று போகிறது கிடையாது. அதுக்கு மேலே தான் ஆயின் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் நடைமுறைக்கு வந்தாலும் பெருசா டிஃப்ரெண்ட் கிடையாது. ஏன்னா மாற்றம் வந்து அடிமட்டத்துலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் மாற்றம் வரணும். மேல் மட்டத்தில் மட்டும் மாற்றம் வந்து அடிமட்டம் என்ன பண்ணுவோம்? அதை சொல்லுவாங்களே ஒரு படத்தில் கூட, ஏழைங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஜிஎஸ்டி வரி இருக்கிற வரைக்கும் ஏழைங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஏழைங்க இருக்கிறதுனால தான் ஜிஎஸ்டி உயர்ந்துன்னு போகுது. அதான் உண்மை. என்ன ஜிஎஸ்டி வரி குறை பண்ணி எதுக்கும் பிரயோஜனம் கிடையாதுங்க. ஜிஎஸ்டி போட்டு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. ஒரு இட்லி வாங்கினா ஜிஎஸ்டி, அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடலாம். நடுத்தர மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நாங்கள் தான் பாதிப்படுகிறோம். அதை குறைச்சா என்ன பணக்காரன் தான் குறைக்கணும், நம்மளே ஏதாவது குறைக்கணுங்களா? எதுவுமே இல்லைங்களா? நடுத்தர மக்களுக்கு இந்த ஜிஎஸ்டி குறைப்புனால எந்த ஒரு பலனும் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நாங்களாம் நடுத்தர மக்கள், நாங்களாம் என்ன பலன் அடிக்கிறோம்? எதுவுமே பண்ணல. நாங்கள் தான் ஜிஎஸ்டி கட்டினா இருக்கும் எல்லாத்துலேயுமே. ஒரு சின்ன பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி கட்டினா இருக்கும். சிலிண்டருக்கும் இது பண்ணி தான் இருக்கும். எதுக்குமே யூஸ் இல்லைங்களே. எங்களுக்கு தானே பாதிப்பு. பெட்ரோல் பெரிய பணக்காரன் நல்லா தான் இருக்கான். அம்பானிலே அதானி வரைக்கும் நல்லா ஓஹோன்னு வரானுங்க. அவனுக்கு கடன் தான் தள்ளுபடி பண்ணுறாங்க, எங்களுக்கு கடன் எங்கே தள்ளுபடி பண்ணுறாங்க? இந்த அளவுக்கு வரி எல்லாம் குறைச்சிருக்காங்க. மக்கள் வந்து இதை நம்பி 2026ல் வந்து தமிழகத்தில் அவங்களுக்கான இடத்த கொடுப்பாங்களா? தமிழகத்தில் வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கான இடம் வந்து இப்போ என்ன இருக்கிறாங்களோ அதுதான். கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர புதுசாக யாரும் போய் சேரவும் இல்லை. அவங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பெருசாலாம் தமிழகத்தில் கூடலை, வடநாட்டிலையுமே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அவங்க சரி பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம எலெக்ஷனில் தான் பண்ணலாம். எலெக்ஷன் நெருங்க இன்னும் பல பிரச்சனைகள் வரும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதெல்லாம் ஆண்டாங்க இல்லை. நம்ம இதுவும் குறைச்சா நம்ம நல்லதான், மக்களுக்காக குறைச்சி நல்லதான். அது விரும்ப தான் செய்கிறான் மக்கள். அது மாத்திரம் நம்ம இந்த பிள்ளைல குறைச்சாங்கன்னா சொல்ல நமக்கு தெரியாத குழந்தை கூட சொல்லணும். இந்த டைம் குறைச்சாங்கன்னா எலெக்ஷன் வரப்போகுது குறைக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இனிமேல் பார்த்து எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி வருது இப்படி பண்ண போகிறாங்க வச்சு பார்த்துக்கிட்டு முன்னாடியே இப்படி குறைக்கிறது முன்னாடியே குறைச்சிருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 2-3 வருஷத்துக்கு குறைச்சிருந்தாங்கன்னா சொல்லிடலாம். நம்ம நம்பிக்கை இருக்காங்க. அவங்க இப்போ தான் குறைக்கிறாங்கன்னா அடுத்த எலெக்ஷன் கன்ஃபியூஸ் ஆக போகுது. என்ன பண்ணலாம்? இது ஒரு கேமாக இருக்கும். அவ்வளோதான். 2026ன்றது வந்து எல்லாருடைய எலெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால இவர் வந்து முதல்லையும் வந்தார், இப்போ 2ஆவதும் வந்திருக்காரு. இனிமேலும் அவர் செய்யலாம், அது நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த வாட்டி அவர் நல்லா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். 2026 அவங்க என்னத்தை குறைச்சாலும் பிஜேபிக்கு அந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்படி வாய்ப்பு வரணுன்னா அது அதிமுகவோட ஒரு அலையன்ஸ் இருந்தால் கிடைக்கும். தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு இது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது.
2026 எலெக்ஷனுக்காக தான் கடைசி டைம்ல ஜிஎஸ்டியை வந்து குறைச்சதா சொல்லப்படுது இல்லையா? நீங்க இதை இருக்கலாம். ஆனால் என்ன அவனை குறைச்சாலும் என்ன ஆட்டம் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் திமுக தவிர யாராலையும் வர முடியாது. அதெல்லாம் கன்ஃபார்ம் சொல்கிறாங்க. இந்த வரி குறைப்பு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டுக்குள்ளார பிஜேபி நுழைவதற்கான ஒரு பொருளா பாக்குறீங்க நீங்க? ஆமாம், அப்படிதான். அவங்க நடக்கணும், உள்ளுக்குள்ளே வந்துடணும். அப்படி ஏமாற்றோம்னா மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு. தமிழ்நாட்டு மக்கள் கிங்கு மாதிரி. அவங்க வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ஏமாந்தாலும் இவங்ககிட்ட போக மாட்டாங்க, ஏமாறவும் மாட்டாங்க. தமிழ்நாடு மக்கள் திறமையான ஆளுங்களை பற்றி இவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால தான் அவங்க இப்படி சொன்னோம்னா ஆடு மாடு மந்தைகள் ஏமாத்துற மாதிரி ஏமாந்துருவாங்க, ஓட்டுறாங்க போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் தப்பு. அது ஏற்கனவே ஒரு பாம்பு அடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, அது கரம் வச்சுட்டு இருக்கணும் கொத்துறதுக்கு. மறுபடியும் அதை பால் ஊற்றி தடவி கொடுத்தாலும் கூட அந்த எண்ணம் அதுக்கு இருக்க தான் செய்யும். அது போல தான் இதுவும். நீங்கள் பிரச்சனை பண்ணி எல்லாத்தையும் வரி உதவி போட்டு ஒரு சாப்பிட்ற தண்ணியிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து எல்லாத்துக்கும் வரி உதவி போட்டு மக்களை படாத பாடு படுத்தி வச்சுருக்கீங்க. இப்போ ஓட்டு வேணுங்கிறதுக்காக 3 மாதம் குறைச்சிட்டு மறுபடியும் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிட்டாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஏற்றிக்கலாம் அப்படின்ற கேள்வி கெட்டணும் தானே. இது நல்ல எண்ணம் மாதிரி தான் ஆரம்பத்தில் இல்லை போட்டுக்க வேண்டாம்ல, உண்மை தானே. அதனால் அது அந்த நாடகத்தில் நாங்கள் நம்ப தயாராக இல்லை. ஆனா இது இன்னொரு பக்கம் வந்து அரசியல் ரீதியாகவும் சில பேர் பாக்குறாங்களே, பிஜேபி உள்ள வரதுக்காக தான் ஆரம்பத்துல அதிகமான வரி விதிப்பு போட்டு இப்ப கம்மி பண்ணிருக்காங்கன்னு. இதை நீங்க ஏதோ ஒண்ணு நல்லது நடந்தா சரிதானே, நல்லதுன்றதை ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே. எது நடக்குதோ மக்களுக்கு நல்லது நடக்குதுல்ல, அதனால நல்லதுதான். நம்ம நல்லதை தான் பார்க்கணும். பெருவாரியான மக்கள் பயன்படுறதை தான் நம்ம பார்க்கணும். கொஞ்சம் பேர் பண்றதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் பின்னணி இருக்குதோ இல்லையோ அது நமக்கு தெரியல. இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இல்லைனாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு நல்லது செஞ்சால் நல்லது தான், அவ்வளோதான். ஆனால் என்னோட கோரிக்கை என்னென்னா, டெக்டைல்ஸு 5% போடுறாங்க. அது காலங்காலமாக அது கிடையாது. இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம்தான் 5% போடுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக. அது எங்களுக்கு மெயினாக லைனிங் தான். நம்ம லைனிங்லாம் 5% போடுறாங்க. ஸோ அந்த 5% எக்ஸஸ் ஒரு 2 ரூபா கம்மியாகும் எங்களுக்கு. அதை மட்டும் கம்மியாகும். நாங்கள் வந்து விற்கிறதும் கம்மியாகும். இப்போ நாங்கள் 50 ரூபா விற்கிறோம், அந்த டெக்டைல்ஸ் 2 ரூபா போச்சுன்னா நாங்கள் 48 ரூபாய்க்கு விற்போம். அவ்வளோ. இது இத்தனை வருஷம் கழிச்சு கம்மி பண்றதுக்கு பின்னாடி சில அரசியல் காரணங்கள். கண்டிப்பாக அரசியல் காரணங்கள் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகள் வருகிற. ஏன்னா இப்போ சொல்ல போனாலும் மத்திய அரசு மேலோடைய மத்திய அரசுக்கு உடைய ஆதரவு வந்து வட நாடுகள்லேயும் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிற மாதிரி தான் எல்லா கருத்து கணிப்பு நியூஸ்லாம் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த எதிர்கட்சிகளுடைய இப்போடைய பிரச்சனைகள் நிறைய, இந்த ஓட் பேங்க், ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரங்கள் வந்து பீகார் தேர்தலெல்லாம் வந்து நிறைய இம்பேக்ட் கொடுக்கறதுனால அதை எல்லாத்தையும் மாற்றுறதுக்காகவும் அவங்க ஒரு இதுவாக கொண்டு வந்திருக்கலாம். மக்களுக்கு பயனுள்ளது. ஆனால் அவங்க என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாலும் அது கொஞ்சம் வரையத்துக்கலாம். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா? டீக் 42 உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை. வந்து பாருங்க, பிடிச்சத வாங்குங்க.